புது சிந்தனையும் புது முயற்சியும் ஆரம்பிக்க போகும் ரிஷபராசி அன்பர்களே. இப்போ ஒரு சிறப்பு பலாபலன்கள் பார்க்குறோம். அது என்ன சிறப்பு பலன்னா, சுக்கிரன் சனி சேர்க்கை. கோச்சாரத்தில் இந்த கிரகம் சேர்க்கும்போது மிகப்பெரிய மாறுதல் நடக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 2-7 11ஆம் வீட்டுக்கூட சேரும் பொழுது லாபகரமாக நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அது உங்கள் ராசி அதிபதியே சுக்கிரன். அவர் 10ஆம் வீட்டில் இருக்கும் சனியுடன் சேரும் பொழுது, காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் சேரும்போது நிறைய மாற்றங்கள் நடக்குது. அதை விட உங்கள் ராசியில் இருக்கிற குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ சுக்கிரன் சனி சேர்க்கையும் வக்ர நிவர்த்தியும் என்னென்ன யோக பலன்கள் கொடுக்குதுன்னு பார்ப்போம். குறிப்பாக திருமணம் என்ற ஒரு நிலை, பொருளாதார ரீதியாக ஒரு புது விஷயத்தை கவனிச்சிருக்கணும், சொத்து சோகங்களில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். முதல்ல நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா, உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிற கேது, அதோட தன்மை. 5ஆம் இடத்தில் இருக்கிற கேது, அதற்கு குரு பார்வை உண்டு. இந்த குருவும் கேதுவும் சேர்ந்தால் அந்த இடத்துல ஒரு யோகம், ஆன்மீக சிந்தனையை கொடுக்கும். பொதுவாக இந்த மாதம் ஃபுல்லுமே ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள், ஆன்மீக சுற்றுலா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் அதிக நாட்டம் இருக்க போகுது. அப்போ ஆன்மீகம் சம்பந்தப்பட்டப்போ எந்த கோயிலில் வேண்டுதல் எது செஞ்சாலும் உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு. பொதுவாக ஜாதக ரீதியாக ஏதோ தோஷங்கள் இருந்து அதெல்லாம் ரொம்ப நாளாக பண்ண வேண்டும், பரிகாரம் பண்ணணும், தள்ளி போட்டுருந்தீங்கன்னா இப்போ போய் அந்த பரிகாரம் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, 8இல் இருந்த உங்கள் சூரியன் இப்போ 9ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போ சூரியன் காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்தில் வரும் பொழுது பலிதம் பெறும். அதனால் இப்போ பரிகாரங்கள் பலிக்கும். அப்போ முக்கியமான ராகுகேதாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், பிரம்மகந்தி தோஷமாக இருக்கலாம், திதி ஏதாவது கொடுக்க வேண்டிய பெண்டிங் இருக்கலாம், இதெல்லாம் செஞ்சுக்காங்க. அதாவது ஒரு சில செய்வனையாக இருக்குமோ, திருஷ்டி தோஷமாக இருக்குமோ, சத்ரு சம்மந்தப்பட்டது இதாக இருக்குமோ, இந்த மாதிரி எதாக இருந்தால் அதுக்கும் நிவர்த்தி பண்ணக்கூடியது. வீட்டில் யாகங்கள் வச்சு பண்ணலாம். இந்த ஜனவரி மாதம் இதில் யாகங்கள் வச்சாலும் வளர்ச்சி கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். ரைட், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அடுத்து உங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா குரு பகவான் இவர் ராசியில் இருக்கிறது கஜகேசரி யோகம் கொடுத்து சந்திரனுக்கு 7ஆம் அதிபதி. அப்போ 7ஆம் வீட்டை குருபலன்ஸ் கொடுக்க 5, 7, 9 தொடர்பு வருகிறது. அப்போ திருமணம் என்ற ஒரு விஷயங்கள் உறுதியாகும் தன்மை வந்தாச்சு வெகு விரைவில். எவ்வளோ பெரிய ஜாதகத்தில் தோஷம் இருந்தாலும் இப்போ நல்ல நிகழ்வு வருகிறது. திருமணம் ஆல்ரெடி நடந்தவங்களுக்கு உடனே குழந்தை பிறப்பு, திருமணம், குழந்தை பிறப்பு, அதற்குண்டான அம்சங்கள் எல்லாமே டக்கு நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போ தடைகள் விலகும் சூழ்நிலை வந்தாச்சு. இப்போ திருமணத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி ஏதாவது சின்ன மனக்கசப்பு நடந்தவங்களுக்கு அடுத்த திருமணம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஒரு சிலருக்கு, அவங்களுக்கும் திருமண யோகம் வந்திருக்குங்க. அப்போ பொதுவாகவே திருமணம் சம்மந்தப்பட்டது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, உறவில் திருமணமாக இருந்தாலும் சரி, தடைபற்ற திருமணம் எல்லா விதமான தோஷம் இருந்தாலும் விலகும். இப்போ ஆல்ரெடி என்னென்ன பரிகாரங்கள் பண்ணீங்களோ அதெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் வருகிறது. நீங்கள் இப்போ இந்த வருடத்தை தவற விட்டுறக்கூடாது. இதற்கப்புறம் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் 1 இயர் குருபலன் இல்லை. அதற்கப்புறம் உங்களுக்கு நல்ல கிரகங்களோட தன்மையும் வரக்காது. அப்போ இப்போ பண்ணிக்கிறது நல்லது. ரைட், கோச்சாரத்தில் முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, சுக்கிரன் 10ஆம் இடத்துல வந்திருக்கு, தொழில் ஸ்தானத்தில் வந்திருக்கு. இப்போ தொழில் என்ற ஒரு நிலை இப்போது வளர்ச்சி அடைய போகிறது. தொழிலில் ஆர்வம் அதிகரிக்கிறது. இந்த நேரத்தில் வேலை சம்மந்தப்பட்டதில் நிறைய பேர் கேட்டுட்டு வருவாங்க, ஆர்டர்ஸ் நிறைய வருது. நண்பர்கள் இல்லை கிளைண்ட் சம்மந்தப்பட்டதில் அதிகமாக இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆக மொத்தம் தொழிலில் விருத்தி, அதன் மூலம் ஆதாயம், புது தொழில், புதுசாக ஒரு யுக்தியை கையாளுதல், குறிப்பாக ஒரு படம் சம்மந்தப்பட்டது டெக்கரேஷன் பண்ணுறது, அதற்காக தொழிலுக்காக வண்டி வாகனம், ஒரு பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம், இது வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. பெயிண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சீர்திருத்தம் நடக்க போகுதுங்க. அதிலிருந்து ஒரு டெவலப்மெண்ட். இப்படி பண்ணுறவங்க ஒரு கணபதி ஹோமம் மட்டும் பண்ணிக்காங்க, இன்னும் வளர்ச்சியாக இருக்கும் இந்த இதுக்கு. அப்போ தொழில்ங்கிறதுல வளர்ச்சி, அதன் மூலம் வெற்றி உண்டு. இப்போ வேலை, உங்கள் ராசி அதிபதியே சுக்கிரன் அவரே தான். எப்பவுமே 6, 10 தொடர்பு வந்துட்டாலே வேலையில் வெற்றி, எதிரியை வீழ்த்துவார்கள், வழக்கில் வெற்றி, உங்களை எதிர்த்தவர்கள் அழிவார்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம். அப்போ 6, 10 தொடர்பு. இந்த நேரத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இத்தனை நாளாக உங்களுக்கு தொந்தரவுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் விலக போகிறார்கள்.
எதிரிகள் விலகுவார்கள். நோய் கடன் சம்பந்தப்பட்டதை வெல்லப் போகிறீர்கள். இப்போ 10ங்கிறது ஒரு பதவியை சொல்லும், தலைமை பொறுப்பையும் குறிக்கும். அப்போ தொழில் செய்யும் இடத்தில் தலைமை பொறுப்பு உண்டு, அதில் ஒரு வளர்ச்சி உண்டு. எவ்வளோ கஷ்டம் இருந்தால் மீண்டு வருகிற ஒரு சுக்கராச்சாரியார் மீண்டு வரக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. கும்ப சுக்கரன்கிறது ஒன்றே ஒன்று மட்டும் கவனிக்கணும். இந்த இடத்துல கண் பார்த்துக்கணும். கும்ப சுக்கரன்கிறது கண்ணை குறிக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் காலபுருஷனுக்கு 2, 5க்குரியவர், உங்கள் ராசிக்கு 2, 5க்குரியவர் 8ஆம் இடத்துல பயணிக்கிறார். இப்போ பணம், கண், பேச்சு இதெல்லாம் கொஞ்சம் கவனம். சுக்கிரன் கூட்டுது. அப்போ அந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் வர மாதிரி இருக்குது. கண்ணுக்கு மருந்து போடுற மாதிரி வர சூழ்நிலை உண்டு. கண்ணில் இது அடிபடாமல் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய நல்ல பிள்ளைங்க இருந்தாலும் இந்த விஷயத்தையும் சொல்லணும். இந்த நேரத்தில் பணத்தை கொண்டு போய் யாருக்காவது கொடுத்தால் வாங்கக்கூடிய அம்சம் இல்லை. பணம் கொடுக்கும் முன் கவனம். இதே பணத்தை ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுறதோ இல்லை ஒரு நகைக்கு சிறு சேமிப்பு மாதிரி ஆர்டி சிறு சேமிப்பு சேர்த்துறதோ ரைட்டு. வட்டிக்கோ இல்லை தெரிந்தவர்களுக்கோ பணத்தை கொடுத்தால் வராது. லீகலாக ப்ராசஸ் பண்ணால் உங்களுக்கு வெற்றி. இந்த நேரத்தில் தான் பணம் சம்மந்தப்பட்டது விரைய செலவாகும் சூழ்நிலை. பணம் வரும், அதே நேரத்தில் செலவும் ரெடியாக இருக்கும். இந்த நேரத்தில் பொருளாதார ரீதியாக கவனம். குடும்பம் சம்மந்தப்பட்டதில் புது முயற்சிகள் ஒன்று எடுப்பீங்க, அதில் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள். இப்போ நிறையா விஷயங்கள் நடந்தால் குடும்பம், பணம் 2ஆம் விஷயமே தான் கவனமாக இருக்க சொல்கிறேன். பேச்சு, கண், பணம் இது மட்டும்தான் கவனம். ரைட்டு. இப்போ சொத்து சுகங்கள். இப்போ 4ஆம் இடத்துல சுக்கிரன் தொடர்பு வரும்போதே சொத்து சுகங்கள் சேர்க்கக்கூடிய அம்சம் வந்திருக்கு. 4ஆம் அதிபதியான சூரியனும் நல்ல ஸ்தானத்தில் இருக்கலாம். வீடு, இடம், வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. அதன் மூலம் வளர்ச்சி உண்டு. நிறைய பேர் இந்த வாடகைக்கு வீடு மாறணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த வீடு மாறுகிற கால சூழ்நிலை உண்டு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, சார் வீடு இருக்குது, வாடகைக்கே வரமாட்டுறாங்க, நாங்கள் அவ்வளோ பிரமாதமாக கட்டி வச்சுருக்கோம், வாடகை வரல, லோன் வாங்கி கட்டிட்டோம், இஎம்ஐ அதுக்காவது பயன்படும் பார்த்தா அது கூட வரமாட்டுறாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, பார்க்கிங் வசதி இருக்குது சார், இன்டீரியர் பண்ணி வச்சுருக்கோம், கிச்சன் அவ்வளோ இது பண்ணி வச்சுருக்கோம், இருந்தாலும் வரமாட்டாங்க. இப்படி சொன்னது பல பேர். இப்போ உங்கள் நேரத்துக்கு என்ன வரனா, புதுசாக ஒருத்தங்க வரப்போகிறாங்க வீட்டில். அதாவது வேலைக்கு போகும் பெண் வருகிற சூழ்நிலை உண்டு. அப்போ ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்ட வேலைக்கு போகிற குடும்பமாக உங்களுக்கு வருகிற அம்சம் உண்டு. இதன் மூலம் உங்களுக்கு இடம், வீடு உண்டு. வாஸ்து குறைபாடுகளை சரி செய்யப்போ தான் தோணும். ஆல்ரெடி இது வாஸ்துவம் இருக்கும், இந்த பிரச்சனையாக இருக்குமா, கிச்சனை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும், கிச்சன் சம்மந்தப்பட்ட பொருட்களை மாற்றி வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ வீட்டில் பெண்கள் அதிகமாக புழங்கக்கூடிய பொருட்கள் சம்மந்தப்பட்டதில் மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. இப்போ காருக்கு பொதுவாக இந்த கார் சம்மந்தப்பட்டது பேட்டரி, இன்டீரியர், இந்த கேஸ் சம்மந்தப்பட்டது, கேஸ் ஃபில் பண்ணுற இந்த மாதிரிலாம் வரும். இது உங்களுக்கு தொலைதூர பயணம் ஒன்று வரும். அந்த தொலைதூர பயணுக்கு முன்னாடி சரி செஞ்சுக்கோங்க. ஆக மொத்தம் இது கொஞ்சம் மிக்ஸாக இருந்தாலும் நல்ல பலன் அதிகமாக இருக்குது. ரைட். இப்போ முக்கியமாக மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா, உங்கள் 4ஆம் இடம் தான் கல்வியை குறிக்கும். அங்கே சுக்கிர பகவானும் பார்க்குறாரு, சனியும் பார்க்குது. அப்போ மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் கவனம். அப்படி கவனமாக படித்த வெற்றி. சுக்கிரன் வெற்றியை குறிக்கணும்னு சொல்கிறார். ஏன்னா அவர் 6ஆம் அதிபதி. சனி பகவான் தாமதப்படுத்தும். அப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணாலே ப்ராக்டிக்கலாக சனி வந்தாலே எழுதி படிக்கணும். கொஞ்சம் உடல் உழைப்பு தேவைன்னு அர்த்தம். அப்போ எழுதி படிங்க, சரியாக போயிடும்னு சொல்லுவார். நிறைய பேர் சொல்லுவாங்க, சனி தசை, சனி புத்தி, 7.5 சனி, அப்போ கூட நல்ல மார்க் வரும். அதற்கு பரிகாரமே எழுதி படிக்கிறது தான். ஏன்னா சனிங்க உடல் உழைப்பு. இப்போ எழுதி படிக்கும்போது உங்களுக்கு வெற்றி உண்டு, வளர்ச்சி உண்டு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, இந்த தொழில் கல்வி சம்மந்தப்பட்ட படிக்கிறவங்களுக்கு இப்போ 4ல் சனி சம்மந்தப்பட்ட 4னா படிப்பு, சனினா வேலை, தொழிற்கல்வி படித்து முடித்தோன்னே வேலை, சர்டிஃபிகேட்ஸ் வருகிற யோகம், சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்க வேண்டிய அம்சம் உண்டு, புது மொழிகள் கற்றுக்க வேண்டிய அம்சம் காட்டுது. இதெல்லாம் வெற்றியாக இருக்கும். இப்போ உடல் உபாதைகள் ஒன்று ரெண்டை பற்றி பார்த்துட்டு அடுத்து ராசி எண்கள், நிறங்கள் பற்றி பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க, அதை இதற்கு இன்க்ளூட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுறேன். முக்கியமாக 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது மன இறுக்கமாக இருந்தது, ஒரு கடவுள் எண்ணங்கள் இருந்தது. ஆனால் வீட்டில் ஒரு சந்தோஷம் எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக இருந்துகிட்டே இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கு பொதுவாக அது உங்கள் ஜாதக ரீதியாக பார்க்க வேண்டிய அம்சம். கோச்சாரத்தில் அந்த நிகழ்வுகள் எதுவும் காட்டலை. கோச்சாரத்தில் அந்த மாதிரி நிகழ்வுகள் தனிப்பட்ட ஒரு சில கேள்விக்கு பதில் என்ன, ஜாதகம், அதோட தசாபுத்தி, லக்னத்தின் அமைப்பு அதை வச்சு மாறுது. அதனால் கோச்சாரத்தில் அந்த பயம் இல்லை. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ அடுத்து ஒன்று கேட்டிருந்தாங்க, மருத்துவம் எந்த மருத்துவம் பார்த்தாலும் க்யூர் ஆகலை அப்படின்னு ஒரு கேள்வி.
பொதுவாக உங்கள் ஜாதக ரீதியாக 11ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது மருத்துவ முறையை மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 11ஆம் இடம் தான் வெற்றியை குறிக்கிற ஸ்தானங்கள். அது சக்ஸஸ் 6க்கு 6 இல்லையா? அப்போ இந்த நேரத்தில் மருத்துவரை ஆல்ரெடி ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு வேற ஒரு மருத்துவமனைக்கு மாறி இருப்பீங்க, திருப்பி அதே மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ ஒரே ஒரு மருத்துவர் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்ரே ஸ்கேன் இந்த மாதிரி எடுக்க இருக்கும். கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள், உறுதியாக கிடைக்கும். வக்ர கிரகங்கள் தாமதப்படுத்தும், ஆனால் நல்ல பலனை கொடுக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. ரைட். இப்போ ஒரு சில வழிபாடுகள் தேவைப்படுது. அது என்னென்னு பார்த்துட்டு ராசி எண்கள் பார்ப்போம். இந்த நேரத்தில் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் டெவலப் பண்ணக்கூடிய அம்சம் என்ன அப்படின்னா சிவன் வழிபாடு. இந்த சிவன் பார்த்திங்கன்னா என்ன வழிபாடுன்னா அருணகிரிநாதர் வழிபாடு. அருணாச்சலேஸ்வரர், அருணகிரிநாதர் இந்த மாதிரி இருக்கிற அருண் அப்படிங்கிற பேர் இருக்கிற அம்சம் ஒன்று. ரெண்டாவது மகாலிங்கம். அந்த சிவனே இந்த 2 பெயர் உள்ள அருணா இருக்கலாம், அருணாச்சலேஸ்வரர் இருக்கலாம், மகாலிங்கம் இந்த பெயர் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வாருங்களேன். வேறு கிடைக்கலன்னா பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு கூட போங்க. இந்த இருக்கிற சிவன் கோயிலுக்கு சென்று வந்தால் இந்த 2 மாதங்கள் அமோகமாக இருக்கும். எல்லா மைனஸும் அப்படியே ப்ளஸ்ஸாக மாற்றக்கூடியது, தடைகள் விலகக்கூடிய காலகட்டம். இந்த நேரத்தில் என்னென்ன எண்கள் பயன்படுத்த இன்னும் வளர்ச்சியாக இருக்கும் அதையும் பார்த்துருவோம். குறிப்பாக 4ஆம் நம்பர் 4, 3, இன்னொரு எண் இருக்குது, அது பார்த்திங்கன்னா 6. இந்த எண்கள் பயன்படுத்தி பாருங்கள். இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கும், ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ரைட். வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உறுதியாக பதில் கொடுக்குறேன். பின்னர் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.